வேலை சிந்தாம சம்பாதிக்கிறது எப்படி கத்து கொடுக்க போறேன். என்ன ட்ரெண்டோ என் தலை விதி. கட்டிக்கிட்டு மாடுதான் மேய்க்கணும். சாரி சார் சாரி சார் சரி சார். ஓகே ஓகே ஓகே. நீங்களா சார் நீங்க நிறைய படத்துல நடிச்சிருக்கீங்க, நான் உங்களை பார்த்துருக்கேன். ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? ஆமாம் தள்ளி தள்ளி அப்படியே அப்படியே எடுங்க. நீ கொஞ்சம் மேடம் தள்ளி எடுங்களேன். இல்லைங்க சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட தனியாக பேசுகிறேன். பரவாயில்ல, செல்ஃபி எடுத்துக்கங்க, தண்ணின்னு எடுத்துக்கங்க. இல்லைங்க அப்படியே ஓ ஓகே. என்னங்க 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 நீங்க என்ன நீங்க அந்த நடிகர் கூட ரொம்ப நெருக்கமா நடிக்கிறீங்களா? அவங்க நான் எங்கே நெருக்கமாக நடித்தேன்? இல்ல நீங்க நெருக்கமா தான் நடிக்கிறீங்க. அது மாதிரி நெருக்கமாக நடிக்கலையே. நெருக்கமா தான் நடிக்கிறீங்க, நான் பார்த்தேன். எப்படி பார்த்துருப்ப? எப்படி பார்த்த சொல்லு. அதான் நான் பார்த்தேன், நீங்க நெருக்கமா தான் நடிக்கிறீங்க. ஷூட்டிங்கே இப்போதான் போயிட்டு இருக்கு, அப்புறம் எப்படி நீ பார்ப்ப? எனக்கு நீங்க நடிக்கிறது பிடிக்கல. நடிக்கிறது தெரிஞ்ச என்ன நீ கல்யாணம் பண்ணிட்ட, அப்புறம் நடிக்கிறது பிடிக்கலன்ற? எனக்கு நடிக்கிறது பிடிக்கல. அது முக்கியமா நான் முக்கியமா? நீ முக்கியம் தான் நீங்க இருக்க, இல்லை உனக்கு தப்பிட்டு இருப்பேன். என்ன மாலதி, உங்க வீட்டுக்காரர் ஷூட்டிங்லாம் விட்டுட்டாரா? எங்கக்கா இந்த சினிமா கூட சேர்த்து ஒங்கிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப வருமானத்துக்கெல்லாம் என்ன பண்றீங்க நீங்க? ஸ்மார்ட் ஒர்க்குன்னு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன அது? அதாவது வேர்வை சிந்தி உழைக்காம பணம் வர்ற மாதிரி வேலை. பார்த்துக்கே உங்க வீட்டுக்காரர் எங்கேயாச்சும் போய் மாட்டிக்க போறாரு, ஸ்மார்ட் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு கைக்கு விலங்கு போட வேண்டியது வரப்போகுது. என்னமோக்கா வீட்டுக்கார பின்னாடியே சுற்றுற ஆளா? ஆமா, நீ உங்க வீட்டுக்கார கவனிக்கல, நான் கவனிக்கிறேன். நானா கவனிக்கல, கவுன் போட்ட பொரியலா மாதிரி இருந்துக்கிட்டு. நீ மட்டும் என்ன புடவை கட்டின கத்திரிக்காய் மாதிரி இருக்கிற, என்ன சொல்ற? ஐயோ 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 ஐயோ, ஏன் இது மாதிரி 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? ஏமா ஏமா 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? நீ செய்யறது சரி கிடையாது. யார் இது? இது ஒரு நடிகர். இது உன் செட்டப் தானே? ஐயோ அம்மா, அதை பார்த்தா செக் பண்ண முடியாது. ஐயோ நீ ரொம்ப மோசமான ஆளையா? நானா? நீதான் மோசமான ஆளு. நீதான் மோசமான ஆளு. அவன் பெரிய நடிகர், அவனும் நடிச்சா அவனை செக் பண்ணிப்பானா? அப்ப அவங்க தானே சப்போர்ட் பண்றது, எனக்கு சப்போர்ட் யார் பண்றது? முதல்ல பார். அப்ப நான் அழகா இல்லையா? அப்படி சொன்னா சத்தியமா என்ன தப்பு தப்பா பேசுறாங்க, என்ன சொல்றாங்க அவங்க? அதுதான் எனக்கே தெரியல. ஏன் அம்பிகா இது மாதிரி தப்பு தப்பா பேசுற? நடிச்சா அவன் செட்டப் பண்ணிடுவாங்களா? அவனும் நடிகர், நானும் நடிச்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான். நான் நடிகர் தெரிஞ்சு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ சந்தேகப்பட்டா எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ நடிப்பை விடணும். நடிப்பெல்லாம் விட முடியாது. அப்ப என்ன விட்டுரு. இல்லையா? நான் விட்ட சொல்றியா? ஆமா விட்ட சொல்றியா? ஆமா விட்ட சொல்ற? ஆமா. பேசாம அவங்கள விட்டு என் கூட வந்துருங்க. போயிட்டோமா? போங்க போயிட்டோமா? போங்கன்றேன். போலாமா? போங்க போங்க. ஆமா நீங்க பெரிய மெகா தொடர் தான். ஆமா, நான் பெரிய மெகத்தோட தான். இரு, உனக்கு எண்டு காட்டு போடுறேன். பிரியா ஹாய். கூட்டான்ட்ட எங்கடா? என்னடா ஆளை கூட்டிட்டு வர சொன்னா ஆமாவோட கூட்டிட்டு வந்திருக்க? இவரே நான் சொல்ல பஞ்சாயத்து பண்றாரு ஆளு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு இவதான் பிரச்சனை. எனக்கு இப்பதான் பிரச்சனை. எனக்கு இவதான் பிரச்சனை. அம்மா என்ன பிரச்சனைம்மா? இதோ நிக்கிறாட, இவதான் என் பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை? நான் நிக்கிறாள், இதுதான் எனக்கு பிரச்சனை.
உனக்கு என்னம்மா பிரச்சனை? அதான் பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இப்பதான் பிரச்சனை. உனக்கு? அதுதானே பிரச்சனையே. ஐயோ என்னதான் பிரச்சனை? ஐயோ உங்க பிரச்சனை என் பிரச்சனை மாத்துட்டேன். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அதுவாம்மா எனக்கு என் பொண்டாட்டி தான் பிரச்சனை. அப்புறம் சார் நான் தான் பஞ்சாயத்து பண்ணவங்க. சரி சரி 6 மணிக்கு ஆன்லைன்ல போட்டு மறுபடியும் ஆன்லைனுக்கே போயிடுவா. அதோட 12 மணிக்கு வந்து படுத்து தூங்கிடுவா. இது என்ன சார் ஒரு பொண்டாட்டி? இதுக்கு மேல சார் உங்க பொண்டாட்டி என்ன செய்யணும்? எங்க வீட்டுக்காரரும் போடுறேன், நானும் போடுறேன், எனக்கும் போடுறேன். இதுக்கு மேல என்ன செய்யணும்? சரியா 15 வருஷம் குடும்பம் நடத்திட்டு உன் கூட வந்துட்டான். வெறும் 15 நாள் இருந்து உன் கூட வாழ்வானா? வாபிக்கு போலாம். என்னங்க கழிச்சிட்டீங்க? ஆ நாளைக்கு தேதி 30. அதுக்கு மறுநாள் 1ஆம் தேதி. அடுத்தது பேச